ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரிவ்யூ vlog தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அர்பன் யோக் 3-in-1 ஹாட் ஏர் ப்ரஷ் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் உங்ககிட்ட வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்ட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், மறக்காமல் நம்ம ஐடியோ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், போய் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் காட்ட போகிற ப்ராடக்ட் தான் மேக் மீ போல்ட் பை அர்பன் யோகோட 3-in-1 ஏர் ப்ரஷ், ஹாட் ஏர் ப்ரஷ்ஷு. ஸோ இதுதான் ரொம்ப நாளாக நான் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி வாங்கிட்டேன். டைசனோட டியூப் பண்ணாங்க, நம்ம டைசனையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்போ இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் இருக்குது அதோட பேக்கேஜிங். அண்ட் இதில் வந்து என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறதுல நான் சொல்கிறேன், இன்ஸ்டன்ட் வால்யூம், 3 ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு இருக்குது, எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து 360 டிகிரி கார்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ணிவிட்டு அது லென்த்தாகவும் இருக்கும், அது வந்து நம்ம எப்படினாலும் வளைச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து அதில் வந்து செராமிக் பிளேட்ஸ் இருக்குது, 1200 வாட்ஸ் இருக்குது, அண்ட் 30,000 RPM மோட்டார் வந்து இது இருக்குது அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து நான் தலை குளிச்சுட்டு வந்து ஃபுல் வெட் ஏரில் வந்து ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த வால்யூம்லாம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் நான் நேற்று ஆக்சுவலி இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சப்போஸ் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த டேமேஜுமே இல்லை. ஸோ இது வந்து ஹேர் ட்ரையர், த மெயின் பாடி அண்ட் ப்ரஷ். இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நான் வந்து காட்டுறேன். இங்கே தான் வந்து ஹாட் ஏர் வந்து வரும் இந்த ஓப்பனிங்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் லாக். இது வந்து அன்லாக் எப்படி பண்ணணும்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் அன்லாக் ஆகிடும். லாக் பண்ணணும்னா இது பண்ணால் லாக் ஆகிடும். இப்போ வந்து இதில் வந்து 360 டிகிரி கார்டு சொன்னால. ஸோ இதுதான் பாருங்கள், எப்படினாலும் நம்ம வந்து வளைச்சி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணுறோமோ அந்த மாதிரி. ப்ளஸ் இதுக்கு வந்து நீளமாக ஒயர் கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் ஹீட் செட்டிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னால, ஆஃப், வார்ம், லோ, மீடியம் அண்ட் ஹை, இந்த செட்டிங்ஸ் தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன், சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் நான் வந்து மியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வந்து காட்டுறேன். இது லோ, இது மீடியம், இது ஹை. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் டேம்பாக இருக்குல்ல ஹேர், இது வந்து நான் வந்து ஒரு 50% தான் இப்போ வந்து நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே ஓவராக நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணல, ஏன்னா அதை நான் எடுத்து வைக்கல. இப்போ நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்புறதுனால உங்களுக்கு வந்து நான் எப்படி ரெடி ஆகிறேன்றதை இந்த ரிவ்யூலேயே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து மேலே இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து ஒரு 90% வந்து ஒரு 80 to 90% வந்து ட்ரை ஆகிடுச்சு. கீழே மட்டும் கொஞ்சம் டேம்பாக இங்கே மட்டும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வெட் அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளோ ப்ரஷ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ இப்போ வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஈரமாக இருக்கிறதுனால ட்ரெஸ்ஸும் வந்து ஈரமாயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி காட்டுறேன். இப்போ 2 பார்ட்டிஷன் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த சைடு வந்து இந்த சைடுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இது வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் டேம்பாக, கொஞ்சம் வேவியாக, லைட்டாக ஒரு வேவியாக இருக்குது. இப்போ இந்த சைடையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி எல்லா பார்ட்டிஷன்ஸும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வால்யூம் கொடுக்குறது வந்து நம்ம பார்க்கலாம்.
இப்போது நான் வந்து நல்லா கோம் பண்ணி விட்டு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் எடுத்து நம்ம வந்து வால்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வால்யூம் கொடுக்கறதுனால அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு கோம் பண்ணி எல்லாமே டீடாங்கிள் பண்ணிட்டு தான் நான் வந்து இதை செய்கிறேன். இப்போ இந்த மாதிரி பார்ட்டிஷன் நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணி ஒரு கேச்சரில் வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஹேரை. இப்போ வந்து செக்ஷனாக வந்து நான் வந்து க்ரொக்கடைல் கிளிப்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ வீட்டில் இருக்க ஸ்மால் கேச்சஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன்ஸ் வந்து எடுக்க போகிறோம். நான் வந்து 3 பார்ட்டிஷன்ஸாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து யூ கட் தான் பண்ணேன், லேயர் வந்து இப்போ இல்லை. இப்போ இதையும் வந்து நான் வந்து செக்யூர் பண்ணி இந்த மாதிரி கிளிப் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 பார்ட்டிஷன் வந்து இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயே நான் வந்து இன்னும் டபுளாக வந்து பிரிச்சுக்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் லேயர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எத்தனை லேயர் பண்ணியிருக்கீங்களோ எந்த மாதிரி வேணுமோ அத்தனை பார்ட்டிஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நான் யூ கட் பண்ணதுனால இப்போ இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை வால்யூம் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து அவுட்வர்ட்ஸாக நான் வந்து பண்ணியிருக்கேன். வேணும்னா நம்ம இன்வெர்ட்ஸாகவும் வந்து பண்ணிக்கலாம். இன்வெர்ட்ஸ்னால் நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து ட்விஸ்ட் பண்ணணும். நான் வந்து அவுட்வர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து டைசன் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா எப்படின்னா, அதில் வந்து நம்மளுக்கு லாங் ஸ்டே கிடையாது. ஹேர் வந்து நம்மளுக்கு வந்து டேமேஜும் ஆகாது. இதில் வந்து ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிட்டு பண்ணணும். இல்லை என்ன மாட்ட வந்து டேம்ப் ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோவா நெசசிட்டி இல்லை. இது முடிச்சுட்டு நான் வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க இங்க ஒரு பார்ட்டிஷன், இங்க ஒரு பார்ட்டிஷன், இங்க வந்து 2 பண்ணியிருக்கேன். அதே மாரி இங்க வந்து 2 பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த கர்ல் ஆனதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதே மாரி நீங்க செக்யூர் பண்ணணும்னா, நீங்க வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்டிங் ஸ்ப்ரே. நான் வந்து எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு பவுன்சி லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி பண்ணியிருக்கேன். அதே மாரி இங்க இருக்கிற பார்ட்டிஷனையும் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டு, இத வந்து நான் பேக் சைடுல போட்டுக்கிறேன். இப்போ வந்து இத ஃப்ரண்ட்ல வச்சுட்டு, இதுலேருந்து நம்ம 2 பார்ட்டிஷன் வந்து இப்போ வந்து எடுத்து பண்ண போறோம். இப்போ பாருங்க, இங்கேயுமே நான் வந்து 2க்கும் கொஞ்சம் கர்ல் பண்ணி வந்து விட்டுருக்கேன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து க்ரௌன் ஏரியாவுக்கு போயிடலாம். க்ரௌன் ஏரியாவில் வந்து ஒரு வால்யூம் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பாருங்க, நான் அவுட்வர்ட்ஸில் இப்படி பவுன்ஸாக தெரியிற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்வர்ட்ஸில் வேணும், இப்படி ஃபேஸ் பார்த்த மாதிரி ஃபேஸ் ஃப்ரேமிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்து இப்படி இப்படி வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வர்ட்ஸாக வந்துடும். நான் வந்து அவுட்வர்ட்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டு இப்படி நம்ம இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி இப்படி வந்து ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அவுட்வர்ட்ஸாக வந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு பாருங்கள் தெரியும். ஐயோ, இந்த மிடில் பார்ட்டிஷன் எடுத்தாலே இதுதான் பிரச்சனை. ஓகே, ஓரளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து ஹேரை வந்து விட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து அந்த கேர்ள்ஸு அண்ட் வந்து பவுன்சினஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் வந்து நினைக்கிறேன். இது வந்து அவுட்வர்ட் கேர்ள்ஸு, இது வந்து இதுவும் இந்த சைட் பார்த்த மாதிரி, இதுவும் இந்த சைட் பார்த்த மாதிரி. ஃப்ரண்ட்டில் மட்டும் பேங்க்ஸ் மட்டும் நான் வந்து கேர்ள் பண்ணல. சரி, கேர்ள் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பக்கம் வந்து நல்லா ரோல் பண்ணி விட்டதுனால இதுவும் அதே மாதிரி ரோலில் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இப்போ வந்து ஒரு நல்ல வால்யூம் வந்து ஹேருக்கு. ப்ளஸ் இங்கே பாருங்கள், அந்த கர்வ்ஸ்லாம் வந்து அழகாக இருக்குது. நான் வந்து இதோட பேக்
பேக் சைடு வந்து எப்படி இருக்குது அப்படின்ற வியூ வந்து நான் வந்து விவேக் வீடியோ எடுத்து காட்டி உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோவை. நான் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுக்க மாட்டேன் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்து இப்போ பாருங்கள் வால்யூம் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஏறி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கேமரா பார்த்துட்டே பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் வந்து எப்பயுமே சைட் பார்ட்டிஷன் தானே எடுப்பேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு பவுன்சி லுக் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இதில் வேணும்னாலும் இங்கேயும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த சைடும் பாருங்கள், இந்த இன்வெர்ட் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ ஆல் ஓவர் ஃபேஸில் பாருங்கள், இப்போ நல்ல ஒரு பவுன்சி லுக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குதுல. ஸோ இதோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து க்ரியேட்டர்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட ஸ்பான்சரும் நான் வந்து பார்த்துருப்பேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணது. ஸோ இதுதான் அதோட லுக். எனக்கு வந்து இந்த கீழே நம்ம கொடுத்துருக்கோம்ல, நான் வந்து இங்கேருந்துலாம் டச் பண்ணல, எண்ட்ஸில் மட்டும்தான் அந்த ட்விஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த ட்விஸ்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து நான் அந்த பேங்க்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா ஃப்ரண்ட்டில், ஸோ அதுவும் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் வச்சுக்கலாமா வேண்டாமான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சதுனால இதை வந்து நான் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூஸ். இதான் இதோட ஃபர்ஸ்ட் யூஸ் வந்து. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் நேற்று மட்டும் ட்ரை மட்டும் பண்ணி பார்த்தேன், கீழே இதே மாதிரி தான் எனக்கு வந்து வந்தது. ஸோ ஃபுல் ஹேருக்கும் நான் இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வாங்கி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இதோட ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேணும்னா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.